வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அமாவாசை விரதம் எடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் அதை தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஒரு கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த நாளில் நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரதா ஐதீகம் இருக்குது. அதாவது அவங்க மேல்லோகத்தில் போய் இருக்கும்போது அவங்கள அமாவாசை தோறும் நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். அவங்க நம்ம வீட்டு வாசல் நிற்கும்போது அன்றைக்கி கூட நம்ம கோலம்லாம் போடக்கூடாது. கோலம் போட்டால் இறந்து போனவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா சாமி தான் கோலம் போட்டு அதை வரவேற்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அமாவாசை அன்றைக்கி நம்ம கோலம் போடக்கூடாது. நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க. அவங்களுக்காக நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாதம் எல்லாமே சமைச்சு ஒரு படையல் மாதிரி போட்டுட்டு நம்ம நீர் மாற்றிட்டு சாப்பிடுவோம். ஏன்னா அவங்க நம்ம இன்றைக்கி கொடுக்குற சாப்பாடு தான் அவங்களுக்கு சாப்பாடாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி அமாவாசைலாம் தவற விட்டுட்டோன்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாளி அமாவாசை அன்றைக்கி போயிட்டு இது மாதிரி நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். இது மாதிரி நம்ம வீட்டிலேயே நமக்கு சரியாக செய்ய தெரியாது. கோவிலில் போட்டு சிவன் கோவில்லாம் செய்வாங்க. அது வீட்டில் விரத சாப்பாடாக செஞ்சுட்டு, அதுவும் இந்த வீட்டில் இறந்து போனவங்களுக்கு கொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக இந்த அமாவாசை விரதம் எடுக்கணும். ஒரு வேளை சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அகத்திக்கீரை வாங்கி நம்ம பசுவுக்கும் கொடுக்கணும். ஏன்னா பசுவை கொடுத்தோன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே அந்த பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கும்போது போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் அவங்க இது மாதிரி நம்ம விரத சாப்பாடு அப்படின்னு எதுவுமே செய்யாமல் விட்டுட்டோன்னா அவங்க வீட்டிலேருந்து பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணேன், இப்படி எனக்கு எள்ளும் தண்ணி எதுவும் வைக்கலையே நீ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டே போயிடுவாங்களாம். அழுதுகிட்டே போவாங்களாம். அதனால நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அது பாவமாக சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் எடுக்கணும். அதுவும் கண்டிப்பாக காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். காகத்து ரூபமாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு போகிறதா சொல்கிறாங்க. இது சின்ன வயசுலேருந்து இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச கதை தான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக அன்றைக்கி காகத்துக்கு சாதம் வச்சுருங்க. நம்ம நம்ம கொல்லி வச்சவங்க தான் விரதம் எடுக்கணும். நம்ம சுமங்கலிங்கள்லாம் இந்த மாதிரி விரதம்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தான் இருக்கணும். ஏன்னா சாப்பிடாம அவங்களோட சேர்ந்து நம்ம பட்னியோடு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு குளிச்சுட்டு சுத்தமாக நம்ம சமையல்லாம் பண்ணிவிட்டு படையல் போட்டுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கும் நம்ம வீட்டுக்கும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அதனால் நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுடைய சாபமும் நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.